திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிந்து ஏற்பட்ட விபத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து நேர்ந்தது எப்படி என்ற விவரங்களுடன் களத்திலிருந்து செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்துள்ளார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுரேஷ்குமார், முழு விவரங்களையும் நீங்க இங்க பகிர்ந்துக்கலாம். சௌந்தர்யா, இன்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இருக்கக்கூடிய கன்னிகைப்பேர் எனக்கூடிய கிராமத்தில் செயல்பட்டு வந்த தனியார் சீ ஃபுட் தொழிற்சாலையில் தான் இந்த மிகப்பெரிய அளவில் வாயு கசிவு, அதாவது அமோனியா வாயு கசிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து சுமார் 60க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு, குறிப்பாக அவருடைய மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு, நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சிலருக்கு ரத்தம் மூக்கு வாயிலெல்லாம் ரத்தம் வெளியேறி இருக்கிறது. இப்படி அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் தான் அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் தான் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மட்டுமல்லாமல் வேறு வாகனங்கள் பயணிகள் பயணிக்கக்கூடிய கார் போன்றவை கூட பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய கார்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த தொழிலாளர்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். இதில் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இந்த வாயு கசிவின் போது தொழிற்சாலையில் பணியாற்றி கொண்டிருந்த பணியாளர்கள் மட்டுமல்லாமல் அந்த தொழிற்சாலை வளாகத்திலேயே தொழிலாளர்கள் ஓய்வு எடுப்பதற்கான, அதாவது போன பணியின் போது பணியாற்றியவர்கள் ஓய்வு எடுத்த நிலையில் இருந்தவர்கள் கூட இந்த விஷவாயு கசிவு, அதாவது அமோனியா கசிவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால், இந்த சீஃபுட் தொழிற்சாலை 24 மணி நேரமும் இயங்கக்கூடியதாக இருக்கிறது. மீனவர்களிடம் இருந்து இறாலை வாங்கி வந்து இந்த தொழிற்சாலையில் வைத்து அதையெல்லாம் சுத்தம் செய்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வகையில் தரமாக மாற்றி அனுப்பக்கூடிய ஒரு தொழிற்சாலையாக இருந்திருக்கிறது. இன்றைய தினம் காலை 10:15 மணி அளவில் இந்த சம்பவம், அதாவது இந்த விஷவாயு கசிவு, அமோனியா கசிவு என்பது ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால், கசிவு ஏற்பட்ட நிலையில் நாள்தோறும் இந்த தொழிற்சாலையில் சுமார் 250 தொழிலாளர்கள் வரை பணியாற்றுவார்கள் என்றும், இன்றைய தினம் காலை நேரத்தில் பணியில் இருந்த தொழிலாளர்கள் மட்டுமல்லாமல் நேற்று இரவு பணியாற்றிவிட்டு இன்று ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு எடுத்துக் கொண்ட தொழிலாளர்களும் இந்த அமோனியா கசிவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக அருகே இருக்கக்கூடிய சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நாம் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை வளாகத்திற்கு கொண்டு வந்து அவர்களிடம் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 44 பேர் வந்த நிலையில் அவர்களில் சுமார் 15 பேருக்கு மேலாக இங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவமனையிலிருந்து உயிர் காக்கக்கூடிய முக்கிய ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் போன்றவை எல்லாம் தற்பொழுது அருகே இருக்கக்கூடிய இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. தொடர்ந்து இந்த மருத்துவமனை வளாகம் என்பது பரபரப்பாக காணப்படுகிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால், இந்த தொழிற்சாலையில் பணியாற்றக்கூடிய பெரும்பாலான தொழிலாளர்கள் வடமாநில தொழிலாளர்களாக, அதாவது பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரிசா உள்ளிட்ட பிற மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் தான் இங்கு தங்கி பணியாற்றி வந்ததாக தெரிவிக்கிறார்கள். அதிலும் அதிகமான தொழிலாளர்கள் பெண்களாகவும் இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இது சீ ஃபுட் தொடர்பான இந்த ஃபேக்டரி என்பதால் பெண்களுக்கு அதிக அந்த வேலை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தான் இதில் ஏராளமான பெண்களும் அமோனியா கசிவால் பாதிக்கப்பட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து தீவிர சிகிச்சையிலும் 20க்கும் மேற்பட்டோர் இருப்பதாக கூறுகிறார்கள். ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனை, அதே போன்று செங்குன்றம் அருகே கூடிய வெங்கடேஷன். சுரேஷ்குமார், இப்போ அங்க 145 தொழிலாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருது இல்லையா? அவங்களுக்கு அதுல ஏதாவது விவரம் தெரிய வந்திருக்கா? ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற விவரம் தெரிய வந்திருக்கா? சௌந்தர்யா, நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த 250 தொழிலாளர்களில் மருத்துவமனையில் சுமார் 60க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அதாவது சற்று நல்ல நிலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் அருகே இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தொழிலாளருக்கும் இந்த அமோனியா வாயுவை சுவாசித்ததன் காரணமாக அவர்களுக்கு நெஞ்சு எரிச்சல், தொண்டை எரிச்சல், கண் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் இருப்பதாக கூறுகிறார்கள். அவர்களெல்லாம் தங்க வைக்கப்பட்டிருக்கூடிய இடத்தில்தான் தற்போது இந்த 140க்கும் மேற்பட்ட தொழிலாளருக்கு மருத்துவ குழுவினர் நேரடியாக சென்று அவர்களுக்கு தேவையான சிகிச்சையை அளித்து வருகிறார்கள். குறிப்பாக அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான மாத்திரை மருந்துகள் கொடுக்கலாம், அல்லது வேறு ஏதாவது தேவை இருக்கா, மருத்துவமனைக்கு அவர்களுக்கு மேல் சிகிச்சை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறதா என்பது குறித்து நேரடியாக சென்று மருத்துவ குழுவும் அந்த சமுதாய கூடத்தில் அவர்களை பார்வையிட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் தொடர்ந்து அவர்களுடைய கண்காணிப்பு, மருத்துவ தேவை என்பது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வளாகம் முழுவதுமே பரபரப்பாக இருக்கிறது. அமைச்சர் குமார் தலைமையில் இங்கு இந்த சிகிச்சை பெறக்கூடியவர்களை நேரில் நலம் விசாரித்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவரிடம் அறிவுரைகளும் வழங்கி இருக்கிறார்கள். இங்கேயே அமைச்சர் குமார் அவர்கள் இந்த மருத்துவமனை வளாகத்திலே முகாமிட்டிருக்கிறார். அதே போன்று மாவட்ட ஆட்சியர் கவிதா அவர்களும் மருத்துவமனை வளாகத்திலே இருக்கிறார். தொடர்ந்து இவர்களுக்கு சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் முறையான சிகிச்சை அளிப்பது தேவையான நடவடிக்கைகள் தனியார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் மேல் சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனை போன்ற இடங்களுக்கு அவர்களை மாற்ற வேண்டிய தேவை இருந்தால் அதற்கு தேவையான ஆம்புலன்ஸ்
ஆம்புலன்ஸ்களும் தயாராக இருக்கின்றன. பார்த்தாலே தெரியும், ஆம்புலன்ஸ் வாகனங்களும் இங்கு தயாராக வைக்கப்பட்டிருக்கின்றன. மாவட்ட ஆட்சியர் நேரடியாக வந்து அவ்வப்போது மருத்துவமனையுடைய மருத்துவரோடு தொடர்ந்து பேசி அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது, சிகிச்சை எப்படி அளிக்கப்பட்டு வருகிறது போன்ற விவரங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மேலாளர் அதே போன்ற உரிமையாளர் போன்ற 2 பேர் இந்த தொழிற்சாலையுடைய உரிமையாளர் போன்றவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் மேலாளர் ஜோசப்பையும் நேரடியாக அழைத்து வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவருடைய விவரங்கள் யார் யார் எந்தெந்த ஊரை சேர்ந்தவர்கள் போன்ற விவரங்களையும் நேரடியாக கேட்டிருக்கிறார்கள். அதிலும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய மிகவும் அதிக அளவு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கக்கூடிய அவர்கள் குறித்த விவரங்கள் என்ன, அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள், அவர்கள் எப்பொழுது வந்தார்கள் போன்ற விவரங்களை எல்லாம் காவல்துறையிடம் கேட்டு வருகிறார்கள். இப்படி இந்த விஷவாயு கசிவு, அதாவது அமோனியா கசிவை தொடர்ந்து மருத்துவமனை வளாகமும் பரபரப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த தொழிற்சாலையிலும் தொடர்ந்து ஒவ்வொரு துறையை சேர்ந்தவர்கள், சேஃப்டி ஆடிட்ல இருந்து தொழிற்சாலை சார்ந்த துறையை சேர்ந்தவர்களும் NDRF, SDRF என அடுத்தடுத்த அதிகாரிகள் அதே போன்ற படையினரும் இங்கு குவிக்கப்பட்டு தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விசாரணை ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. சௌந்தர்யா, தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.